டென்ஷனா இருக்காரா? கார் கழுவினியா? எத்தனை தடவை கழுவுது? 3-4 தடவை கழுவிட்டேன். அடுத்த வாரத்துல இருந்து நான் இங்கதான் இருப்பேன். சரி. ஒழுங்கா வேலை செய்யல வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். சாவி எங்க? சாவி உள்ள வண்டிக்குள்ளதாங்க இருக்கு. இடியட். சொல்லே பண்ண. ஐயோ ஏன்பா சுரேஷ், சொல்லிட்டு தொடக்கூடாதா? நானே ஐயாவை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன். ஐயா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாலே பூகம்பம் தான். மந்திரிங்க வந்தோடனே போலீஸ்காரங்க நடுங்குவாங்களே அந்த மாதிரி. ஏன் இப்படி? ஏன்பா மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது பொறுமை இருக்கணும் இல்லையா? சதா சர்வ நேரமும் கடிச்சு கொதறனா. அடுத்த வாரத்துல இருந்து ஜெய்பால் சார் இங்கதான் தங்க போறாராமே. அதெல்லாம் அவ்வளவு கேரண்டியா சொல்ல முடியாது. அவருக்கு எப்போது சுமித்ரா அம்மாவோட ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு வருவாரு, தங்குவாரு, குளிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா இந்த தடவை நிரந்தரமா இங்கே தங்க போறாரா? பாவம் இந்த சுமித்ரா அம்மா எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிறாங்க. அதுவும் இந்த சின்ன வயசுல. அவர் எங்கதான் போவாரு? ஐய இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? இங்க வா, இங்க வா, வா. யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஐயாவுக்கு ஒரு ஸ்டெப்னி இருக்கு. அவ வீட்டுல அவருக்கு வசியம் பண்ணிட்டதா தேவிதான் என்கிட்ட சொன்னா. அந்த வீடுதான் ஐயாவுக்கு சொர்க்கம். அவரே அங்கதான் தங்குவாரு. சுமித்ரா அக்காவோட அவ அழகோ? அட போயா, நல்லா கேட்டுக்க. சுமித்ரா அம்மா மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த ஏரியாவிலேயே கிடையாது. அவ கிடக்குறா. அவகிட்ட இவர் எதை பார்த்து மயங்கி தவமா கிடக்குறாருன்னு தான் யாருக்கும் தெரியாத ரகசியம். மனுஷன் புத்தி குரங்குன்றது சரிதான். இது ஊரறிஞ்ச விஷயம். இது சுமித்ராக்காக்கு தெரியாதா? தெரியாம என்ன? பின்னே இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. தம்பி, கல்யாணங்கிறது ஒரு விலங்கு மாதிரி. அத மாட்டியாச்சுன்னா அதுல இருந்து மீள்றது கஷ்டம். பாவம் சுமித்ராமா, அவங்க மனசுலயும் எவ்வளவு ஆசைகளை வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களா இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வேலி தாண்டி போயிருக்கும். என்னதான் இருந்தாலும் சின்ன வயசு பாரு. சரி, நான் சமயக்கட்டுல போய் தேவி இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். இல்ல டீ இருக்கான்னு பாத்துட்டு வரேன். தேவி, தேவி எங்க இவ? எங்கேயாவது படுத்துட்டாளா? இந்த பசி வந்துட்டா மட்டும் அடக்கவே முடியாது. எங்க போனா இவ? தேவி, என்ன எங்க இருக்கிற? நான் குளிக்கிறேன். எங்க பார்க்கலாம்? ఏమియా వయసు, ఏమియా పొంగులు, తట్టుకోలేకపోతున్నాను. ఏమి నిగనగా ఏమి చలేస్తుంది నాకు. నేను రానా దేవి? తట్టుకోలేకపోతున్నాను. అమ్మ బాబోయ్. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய பத்தி நினைச்சு பார்க்க கூட என்னால முடியாது. என்ன எழுதுற? காதல் கடிதம். இது ஒரு கான்வென்ட் ஃபிகர். இவளுக்கு புரியணும்னா நான் இங்கிலீஷ்ல தான் எழுதணும். ஆனா நான் இங்கிலீஷ்ல எழுதுனா அந்த ஆண்டவனுக்கு கூட புரியாது. அதான் தமிழ்லயே விளையாடுறேன். தமிழை எப்படிலாம் வளர்க்குறேன் பாத்தியா? இது இந்த லெட்டரோட எத்தனாவது காப்பி தெரியுமா? அது இருக்கட்டும், நீ யாருக்காவது லவ் லெட்டர் கொடுத்துருக்கியா? நீ எந்த உலகத்துல இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல. நீ எந்த பொண்ணுக்காவது லவ் லெட்டர் கொடுத்திருக்கியா? இல்ல. ஷேம் ஷேம். அப்புறம் எதுக்குடா காலேஜுக்கு படிக்க வரீங்க? ஒரு 4-5 ஃபிகருக்காவது லவ் லெட்டர் கொடுக்காத பசங்களை அங்கீகாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என் அபிப்பிராயம்.
என்ன முழிக்கிற? நீ வருத்தப்படாத, உனக்கு தான் லவ் லெட்டர் கொடுக்க ஒரு ஆள் இருக்கே. யாரு? உன் கிளாஸ்மேட்டு நிஷா. என்ன எழுதுட்டா? நீ வெறும் கையெழுத்து மட்டும் போடு. ஐயோ வேண்டாம். உன்னை ஒரு ஹீரோ ஆக்கலாம் நினைச்சா அது நடக்காத போல இருக்கே. சரி அதை விடு, என் முயற்சியாவது பலிக்கட்டும். ம், என் இதயத்தை கவர்ந்து விட்ட புஷ்பமே. இது யாருக்கு? உஷாவுக்கு. அப்போ அது? ஹே, இது சுஜாதாவுக்குல்ல. அட, என்னடா வாய பழக்கிற? இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டு தான் ராஜிக்கும் சரளாவுக்கும் ஒவ்வொன்று எழுதணும். டேய், பெரிய ஆள்டா நீ. நீ எந்த மனதின் மந்தாரை மலராம். என்ன ஓகே, சூப்பர். ஆ, வா வா போடு, பசி வயத்தை கிள்ளுது. முருங்கைக்காய் மட்டும் நிறைய போடு, இப்போதைக்கு எனக்கு அதான் தேவை. ஆ, ஆயிடுச்சா? ம், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கல, சாப்பாடு ஆயிடுச்சான்னு கேட்டேன். யோ போய. இங்க வா. அது சரி, உனக்கு எத்தனை வயசாகுது? 20 வயசு. 20 வயசாகுதா? இதையே நீ எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்க போற? யோ போய, சீக்கிரமா சாப்பிட்டு தொலை. இதெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் போய் படுத்து தூங்கணும். கரெக்ட், 2 பேரும் சேர்ந்து தூங்குற டைம் ஆச்சுல்ல. போய. ஆ, சுமித்ரா அக்கா கிட்ட 50 ரூபா கேட்டிருந்தீல, இந்தா. என்ன குறையுது? 50 ரூபா தான் கொடுத்தாங்க, நான் 30 ரூபா எடுத்து. லேகியம் வாங்கணும். ஆ? என் உடம்பு பெருக்க வச்சு உன்னை திருப்திப்படுத்தணும். ஆமா, பெரிய பைல்வான். என் உடம்ப கேவலமா பேசாத, இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுத்து பாரு, தெரியும். கரும, இந்த உருளைக்கிழங்க பார்த்தாலே ஒரே கேஸா வருது. வின்சென்ட்டா, வா உட்காரு. ஷார்ப் 5. நான் கரெக்டா வந்துட்டேன். ஐயோ, நீ வருவேன்னு சொன்னத நான் சுரேஷ் கிட்ட சொல்லவே மறந்துட்டேனே. அவன் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கான். ஓ மை காட், அப்ப வர லேட் ஆகும். இல்ல, அவன் இப்ப வந்துடுவான். 3-4 நாளா வீட்டு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தா போர் அடிக்கும் இல்லையா? அதான் போயிட்டு வான்னு சொன்னேன். நான் கூட ஒரு டூர் போயிருந்தேன், திருநெல்வேலி மாமா வீட்டுக்கு. அங்க துரத்தி விட்டாங்க, இங்க வந்துட்டேன். துரத்து விட்டாங்களா? மாமா வீட்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாச்சே. தேவி, ஐயோ ப்ளீஸ், டீலாம் வேண்டாம், நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா சுரேஷும் வந்துடுவான் இல்ல? அவன் வர லேட் ஆகும், நீங்களே சொல்லிடுங்களேன். ம், நான் வரேன். ம். ஐயோ, அந்த நாவல் விஷயத்த மறந்தே போயிட்டேன். நாளைக்கு கொண்டு வரேன். சரி, வரேன். சுரேஷ், சுரேஷ், என்ன தேவி? நான் மார்க்கெட்டுக்கு போறேன். சுமித்ரா அக்கா என்ன கேட்டாங்கன்னா சொல்லிடு. சரி.